ஓகே. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்சிக்யூல சிஸ்டம் ஆஃப் 3 லீனியர் ஈக்குவேஷன். மொத்தமா 3 ஈக்குவேஷன் இருக்க போல இருக்கு. 3 வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்னன்னு சொன்னேன்? ஏபிசிடியில் எது வருதோ அதுதான் வேரியபிள். யூஸ்வலாகவே நமக்கு ஈக்குவேஷன்ல கொடுப்பாங்க தெரியுமா? எக்ஸ், ஒய், ஜெட். இதுதான் 3 வேரியபிள்லாம் நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துப்போம்ப்பா. ஈக்குவேஷன்னாலே உங்களுக்கு தெரியும்ல, ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு ஈக்குவல் டுன்னு போட்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் இருக்கான். சரி, இஸ் இன்கன்சிஸ்டன்ட் இஃப் தேர் பிளைன் இஸ். இன்கன்சிஸ்டன்ட்னா யூஸ்வலா நம்ம கிராஃப் வரைகிற வீடியோ போட்டிருக்கோம். கிராஃப் வீடியோ எக்ஸைஸ் 3.19 எக்ஸைஸ் 3.18லாம் கிராஃப்னு நினைக்கிறோம். ஓகேவா? அந்த கிராஃப் வீடியோ நம்ம அல்ஜிப்ரால அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்க. அதுல நம்ம யூஸ்வலா எப்படி தெரியுமா பாயிண்ட் பிளாட் பண்ணுவோம்? இப்படி இருக்குன்னு வைங்களேன், 2 ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த 2 ஈக்குவேஷன் மீட் ஆகிற பாயிண்ட் இதை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனும் மீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு என்ன வரும்னா கன்சிஸ்டண்டா ஒரு வேல்யூஸ் வரும். இன்டர்செக்ட் பண்ணும்போது தான். ஓகேவா? எப்பெல்லாம் ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த 2 ஈக்குவேஷன் அல்லது 3 ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் ஆகும்போது தான் எனக்கு அது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்வேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அது இன்டர்செக்ட் ஆகணும், இன்டர்செக்ட் ஆகணும் அல்லது கோயின்சைட் ஆகணும். இது 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே, 2 தொடரணும், அப்பதான் அது கன்சிஸ்டன்ட். இப்ப இங்க பாருங்களேன், இன்டர்செக்ட் ஒன்லி அட் 1 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் அது கன்சிஸ்டன்ட் தான். ஸோ அப்போ இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்ல மாட்டேன். இன்டர்செக்ட் இன் அ லைன், லைன்ல தொட்டாலும் அது கன்சிஸ்டன்ட் தான். கோஇன்சைட் ஈச் அதர், டெஃபினட்டா கன்சிஸ்டன்ட் தான். அப்ப டு நாட் இன்டர்செக்ட், இன்டர்செக்டே ஆகலன்னா தான் நான் அதை இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்வேன். அவங்க நம்மள இன்கன்சிஸ்டன்ட்னா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட்னா என்னன்னு தெரியணும்னா கன்சிஸ்டன்ட்னு உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? அது தெரிஞ்சுட்டா இன்கன்சிஸ்டன்ட் ஈஸியா வேல்யூ சொல்லிடலாம். ஆன்சர் கிளியரா இருக்காப்பா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. தேங்க்யூ. ஸோ எம்சிக்யூல செகண்ட் சம். ஆனால் இங்கே நல்லா பாருங்களேன், ஈக்குவேஷன் 3z இஸ் ஈக்குவல் டு 9. டக்கு 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 டக்குன்னு போட்டு xyz கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே நல்லா பாருங்க, 3 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகுமா? ஸோ 3 டேபிள்ல 9 3 டைம்ஸ். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 3. பாருங்க, இந்த ஈக்குவேஷன்லயே z கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி 4 ஆப்ஷன்லயுமே எனக்கு z 3 தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த z கொண்டு வந்து இப்போ இங்க பாருங்க, -7y plus 7z is equal to 7. ஸோ -7y plus 7, z இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாமா? இப்பதானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். is equal to 7. So -7y plus 21 is equal to 7. So -7y 7 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த plus 21 equal to அந்த பக்கம் போச்சுன்னா -21. ஆமாவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 21ல 7 போச்சு அப்படின்ட்டுனா 14. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், y இஸ் ஈக்குவல் டு 14. மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 7 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன். ஸோ அப்போ 2. ஸோ இங்க பாருங்களேன், y இஸ் ஈக்குவல் டு -2. அப்ப c கிடையாது, y இஸ் ஈக்குவல் டு -2. அப்ப d-யும் கிடையாது. ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி தான். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க, x plus y minus 3z is equal to -6. முடிஞ்சு போச்சு. ஸோ x plus 2 minus 3 into 3 is equal to -6. So x plus 2 minus 9 is equal to -6. So x is equal to 9ல 2 போச்சுன்னா 7. So அப்போ x is equal to -6 plus 7. So x is equal to +1. So +1 எங்க இருக்கு? இது. So ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். So ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சார், ஒரு சம்முக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுக்குது அப்படின்னா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ண தான். இப்போ மேபி என்ன, இது ஒரு 1 மினிட்ல கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த ஸ்பீடாச்சும் வரும். ஓகேவா? அட்லீஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த புக் பேக்ல இருக்கிற எம்சிக்யூஸையாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ third multiple choice question.
இந்த 2 டேர்மோட ஹெச்சிசிஎஃப் எனக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு கொடுத்துட்டு இதுல கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டேர்மை கொண்டு வந்து இவன் கூட டிவைட் பண்ணீங்கனாலோ அல்லது இவன் கூட டிவைட் பண்ணீங்கனாலோ ரிமைண்டர் 0ன்னு வரும். ஓகே, டிவைட் பண்றதுக்கு என்ன டெக்னிக்? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? கே தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ஈக்குவேஷனே தேவையில்ல. கே இந்த ஈக்குவேஷன்ல தானே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. இப்போ இதை டிவைட் பண்றதுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ல இங்க என்ன இருக்கு, எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 6 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 6ஆ, பிளஸ் 6ஆ. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. போட்டுட்டு இந்த இந்த எக்ஸுக்கு வேல்யூ என்ன வந்தது, 6 வந்தது இல்ல. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 6 போடுங்க. முடிஞ்சு போச்சு. 36 மைனஸ் 6k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்ட்டுனா 30. ஸோ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா 30 மைனஸ் 6k இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் 6k ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா பிளஸ் 6kவா மாறிடும். இந்த 6ம் கேவும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனா மாறிடும். ஸோ 6 5s are 30. ஸோ k இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. புரிஞ்சதாகனா ஆப்ஷன் பி. ஏன் இங்க போடுறேன் ஈக்குவல் டு 0ன்னு ஏன் போட்டேன்? ரிமைண்டர் எப்பயுமே எனக்கு எப்படிதான் கிடைக்கும், 0வா தான் இருக்கும். இப்போ நீங்க சும்மா வந்து இதையும் கூட இந்த மாதிரி டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்றது எப்படி சொன்னேன்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த 6 இந்த சைட் போயிடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். ஓகேவா? கிளியரா இருக்கா? டிவைட் பண்றதா இருந்தா இப்படி எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது ஒரு மெத்தட் டிவைட் பண்றதுக்கு. ஓகே, டக்குன்னு போட்டு ஈஸியா கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 7 சம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 3y மைனஸ் 3/y. டிவிஷன் இருந்தா என்ன போட்டுக்கணும், மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டா டிவிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ரெசிப்ரோக்கல், கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழையும் மாறிடும். இப்போ இங்க நல்லா கவனிங்க, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. 3யை காமனா வெளியே எடுங்க, உள்ள ஆரம்பிச்சோம் y மைனஸ் 1y இருக்கும் இன்ட்டு 3y ஸ்கொயர். இங்க பாருங்க, இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. 7 காமனா வெளியே எடுங்க, y மைனஸ் 1 i ஜாலி, அவ்வளவுதான். y மைனஸ் y மைனஸ் 1 y மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. 3 3s are 9y ஸ்கொயர் 7y. இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. இங்க ஒரு y இருக்கு, இங்க 2yல ஒரு y போச்சுன்னா மிச்சம் ஒரு y இருக்கும். ஸோ 9y by 7. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ இந்த 5th சம் ரொம்ப ட்ரிக்கியான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் எப்படியெல்லாம் எழுதலாம் பாருங்க. y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் நம்பர் இன்னொரு பக்கம் ஃப்ராக்ஷன் இருந்தா இந்த ஃப்ராக்ஷன்ல இருக்கிற டினாமினேட்டரை இங்க மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி, y ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் y டு த பவர் 4 பிளஸ் 1. இந்த 1க்கு மட்டுமே இருந்த இந்த y ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை y ஸ்கொயர்னு மாறிடும். ரைட்டா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர். இதுவும் பாருங்க, இதுவும் ஈக்குவல். இதை இப்படியே எழுதலாம், இல்லைன்னா இப்படியும் எழுதலாம், ரெண்டு ஈக்குவல். அப்போ ஏங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, இது ஈக்குவல் தான். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் நீங்க நல்லா கவனிங்க. இப்போ நீங்க நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, நம்ம என்ன யோசிப்போம், இப்போ ஆப்ஷன் பி கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர். பெரும்பாலும் என்ன யோசிக்க தோணும்னா, இங்க 1க்கு மேல ஸ்கொயர் போட்டா 1 ஸ்கொயரும் 1 தானே. அப்போ y ஸ்கொயர்
பிளஸ் 1 ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். மூணுதுலயுமே 1 ஒய் ஸ்கொயர் இருக்கு காமனா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் தப்பு. காமனா ஸ்கொயர் இருந்தா இதுல வெளியே எடுக்க முடியாது. சரியா? இந்த டேர்மும் இந்த டேர்மும் கம்ப்ளீட்டா வெவ்வேறு. கம்ப்ளீட்டா வெவ்வேறு. ஓகேவா? எப்படி சார் சொல்றீங்க? இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab தான் எழுத முடியும். ஸ்கொயர் காமனா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? இதுல மட்டும் கொஞ்சம் கான்சியஸா இருங்க. ஓகே, இப்ப இதையும் போட்டு காட்டுறேன். ஆப்ஷன் சியும் டியும் போட்டு காட்டுறேன். பாருங்க எப்படி இது ஈக்குவல்னு சொல்றீங்க அப்படின்னு போட்டு காட்டுறேன். இதுதானே எனக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கு? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? வேற ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஒய், பி இருக்க வேண்டிய இடத்துல 1/y. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கா? அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல 1/y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஒய், பி இருக்க வேண்டிய இடத்துல 1/y. அப்புறம் இந்த பிளஸ் 2. ஓகே, ஒய் கேன்சல் ஆயிடும். மிச்சம் இங்க என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க. 1/y ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் 2 மைனஸ் 2 பிளஸ் 2 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. ஸோ அப்போ இதுவுமே ஈக்குவல் தான். இதே மெத்தட்ல இதை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு போடுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகும். இதுவும் இதே ஈக்குவலா தான் வரும். ஸோ ஈக்குவல் இல்லாத ஒரே டேர்ம் எதுன்னா ஆன்சர் பி தான். ஆனா இந்த சியும் டியும் ஏன் ஈக்குவல்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல், சியும் ஈக்குவல், டியும் ஈக்குவல், பி மட்டும் தான் ஈக்குவல் இல்லை. அது ஏன் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, 6 சம் பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு? எக்ஸ். இது எதையுமே சால்வ் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பார்த்தோன்னே நீங்க சொல்ல தெரியணும் 5 ஸ்கொயர். ஆமாவா? அதை இங்கே ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதை இந்த நம்பரையும் ஸ்கொயரா மாத்த ட்ரை பண்ணணும். அடுத்தது இங்கிட்டு 8 இருக்கு. இதை நீங்க எந்த சால்வும் பண்ண முடியாது. இப்ப இதை எடுத்துக்கோங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஆமாவா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 5. ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல. ஸோ இப்போ கடைசி நம்பர் என்ன? 5. அதை இங்கே போட்டுக்குங்க. நடுவில் என்ன இருக்கு? 6. அதை இங்கே போட்டுக்குங்க. ஸோ 2 நம்பர் இங்கே நீங்கள் போடணும். அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +5 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எனக்கு 6 கிடைக்கணும். ஸோ 5ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ ஒரே டேபிளில் தான் வரும். 5 1s are 5 தான். இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரே சிம்பல் போடணும். ஸோ இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி தான் நம்பர் இருக்கான்னு பார்க்குறீங்க. இல்லைன்னா அப்படியே எக்ஸ் அப்படியே போட்டுறீங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 1 முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? ஸோ அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த இடத்துல. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 1. ஓகே கண்ணா, இங்க நல்லா கவனிப்பா. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறேன். இங்க நல்லா கவனிங்க. என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5. இது செகண்ட்ல என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 1. எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 5 ஒரு தடவை எடுத்துப்பீங்க. அடுத்தது என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1. அடுத்தது என்ன இருக்கு?
எக்ஸ் மைனஸ் ஃபைவ். இப்போ இதை எடுத்து எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒரு தடவை, எக்ஸ் பிளஸ் ஒன் ஒரு தடவை, எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்னொரு தடவை. இப்போ என்ன பண்ணீங்க, இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இல்லை, எக்ஸ் பிளஸ் ஒன் இல்லை. ஸோ அப்போ அதனால என்ன பண்ணிக்கணும், இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ் பிளஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ், முடிஞ்சு போச்சு. இந்த மைனஸ் இங்க. இப்போ அடுத்தது இதையும் இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன இல்லை, எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ். புரிஞ்சதா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 8x மைனஸ் 40, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் 40. எக்ஸ் பிளஸ் ஃபைவ், எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஃபைவ். இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x, ஏன்னா லைக் டேர்ம்ஸ், எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைன்னா ஒன் இருக்கிறதா எடுத்துக்கணும். பாருங்க, எக்ஸ் எக்ஸை சால்வ் பண்ணிக்கணும். மைனஸ் எக்ஸ் பிளஸ் 40, எக்ஸ் பிளஸ் ஃபைவ், எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஃபைவ். ஓகே, இப்போ இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 40 இருக்கா? இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே அதான் இருக்கு. ஆமாவா? இந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே அதான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க 10லாம் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அப்ப மேல நியூமரேட்டர் ரெண்டும் சேமா வந்திருக்கு. கீழே டினாமினேட்டர் பாருங்களேன், இவனை ரெண்டுத்தையும் பாருங்களேன். இவனை பாருங்களேன். இங்க என்ன இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கா? இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கா? ஆனா இங்க என்ன இல்ல, எக்ஸ் பிளஸ் ஒன் இல்ல. ஸோ இது எம்சிக்யூங்கிறதுனால தப்புன்னு நம்மளோட ஆன்சர் சீன் போட்டு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா இது? இல்லைன்னா சால்வ் பண்ணி பார்த்து ஆன்சர் கொண்டு வாங்க. இப்படியே கொண்டு வரலாம், இல்லைன்னா இதை இப்படி சால்வ் பண்ணிங்க. இது எப்படி இருக்கு பாருங்களேன், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கு. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? அப்ப ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. மேல இருக்கிற டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஏ ஸ்கொயர், ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. 5 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன். ஆமாவா? இவன் ரெண்டுத்தையும் எக்ஸ் பிளஸ் ஒன் இங்க இருக்கு, எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 40 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 5s are 25 எக்ஸ் பிளஸ் ஒன். கொண்டு வந்துட்டோமா? இப்போ இதே மாதிரியே இருக்கு ஆன்சரு. ஸோ பொறுமையா சால்வ் பண்ணுங்க. ஓகே, பொறுமையா சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். தேங்க்யூ. ஸோ இப்போ 7 சம் பாருங்களேன், ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை தனியா டீல் பண்ணுங்க. ஸ்கொயர் டேபிள் தெரிஞ்சா ஈஸியா அடிச்சிடலாம். இன்னொன்னு, இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஏபிசிடியில எது வந்தாலும் அதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதை தனியா டீல் பண்ணுங்க. சரியா? எப்படின்னு சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனி. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நான் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டேர்முக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். அதுதான் பண்ண போறேன். சரியா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா? 256, இது எதோட ஸ்கொயர் ரூட்? 16 into 16 தான் 256. போட்டு பாருங்க. 6 6 36, மிச்சம் 3 9 6 1. ஸோ 256. தட்ஸ் ஆல். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 16 எழுதிக்கலாமா? இதை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, உங்களுக்கு தெரியும். 16 டிவைடட் பை 5. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 16 டிவைடட் பை 5 இருக்கு. செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நீங்களே கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ரைட்டா? அடுத்தது, இந்த வேரியபிள் எப்படி தெரியுமா நான் கவுண்ட் பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் டு த பார் 8 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 8ல பாதி எவ்வளோ? 4. இப்போ ஒய்ல 4 இருக்கு. 4ல பாதி எவ்வளோ? 2. ஜெட்டுக்கு மேல 10 இருக்கு. 10ல பாதி எவ்வளோ?
5. அடுத்தது இங்க எக்ஸுக்கு மேல 6 இருக்கு. 6ல பாதி 3. இங்க அகைன் 6ல பாதி 3. இங்க அகைன் 6ல பாதி 3. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கேயா இருக்கா? எங்கேயும் இல்ல. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை அடிச்சு கொடுக்கணும். மொத்தமா எத்தனை எக்ஸ் இருக்கு? 3 எக்ஸ் இருக்கு. இங்க 4 எக்ஸ் இருக்கு. 4ல 3 போச்சுன்னா மிச்சம் ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். இப்போ இங்க பாருங்க 2 எக்ஸ் இருக்கு. இங்க 3 எக்ஸ் இருக்கு. 2 போச்சுன்னா ஒரு ஒய், ஒரு சாரி, இங்க 2 ஒய் இருக்கு, இங்க 3 ஒய் இருக்கு. ஓகே, ஸோ 3ல 2 போச்சுன்னா 1 இருக்கும். அகைன் இங்க பாருங்க 3 செட் இருக்கு. இங்க 5 செட்டு. 5ல 3 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். இப்போ மிச்சத்தை எடுத்து எழுதுங்க. இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க 2 செட் இருக்கு, இங்க ஒரே ஒரு ஒய் இருக்கு. இதை கேன்சல் பண்ணும்போது கரெக்டா பார்த்து கேன்சல் பண்ணுங்க. சரியா? இப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. அவ்வளவுதான், ஈஸியா போட்டு போயிரு. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எயித்து கொஸ்டின் பார்ப்போம். சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆடட் டு மேக் இட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? இது நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ் டு த பவர் 4 இங்க என்ன இருக்கு? 64. ஓகே, பிளஸ் 64 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இது எப்படி எழுதிக்கலாம்? 8 த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா? ரைட், ஓகே. இப்போ இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்படி இருந்தாலே நடுவில் என்னதான் வரும்? பிளஸ் 2ab வருமா? இது போட்டாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஆமாவா? இது இல்லாம தான் இது இன்கம்ப்ளீட்டா இருக்குது. இதை தான் எதை ஆட் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஏ எது பி எதுன்னு தெரியணும். ஏ என்ன? இங்க 2 இன்ட்டு ஏ என்ன? எக்ஸ் ஸ்கொயர். பி என்ன? 8. தட்ஸ் ஆல். ஸோ 2 இன்ட்டு 8 16. 16 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 16 எக்ஸ் ஸ்கொயர். தட்ஸ் ஆல், முடிஞ்சு. பி தான் என்னோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஹாய் ஆல். ஸோ இப்போ அல்ஜிப்ரால 9th பார்த்துருமா? இது ரொம்ப ஈஸிப்பா. சொல்யூஷன் கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு 9. ஆனால் இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. மேக்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். புரிஞ்சதா அது? ஸோ அப்போ 2x minus 1 the whole square is equal to root of 9. ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ 2x minus 1 is equal to, இது எப்படி எழுதிக்கலாம்? 3 3s are 9. ஆமாவா? இப்போ இந்த 9 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், ஆன்சர் 3. ஸோ இந்த -1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +1. ஸோ அப்போ சாரி +1. ஸோ அப்போ இங்கே 4. இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன். ஸோ என்னோட ஆன்சர் 2. ஸோ ஆன்சர் பி தான் ஆன்சர். சரியா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ 10th கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நம்மள ஏ பி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இது எடுத்து போட்டோம். ஓகேவா? உள்ளார இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. 4x to the power 4 minus 24x cube plus 76x square plus ax plus b. சரியா? இது நல்லா கவனிங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னு பாருங்க. இது ரொம்ப கிளியராகவே நான் வந்து அல்ஜிப்ரா சீரீஸ்ல எடுத்து நடத்தியிருக்கேன். நீங்க அங்கே வீடியோ போய் பார்க்கலன்னா அந்த வீடியோ கூட போய் பாருங்க. இல்லைனாலும் இதை நல்லா கவனிங்க. இப்போ கொடுத்துருக்கிற டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்மை ஈக்குவல் ஹாஃபா பிரிக்க போறேன். ஈக்குவல் ஹாஃபா. இப்போ இந்த 4 ஈக்குவல் ஹாஃபா எப்படி பிரிக்கலாம்? 2 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாமா? இந்த x to the power 4 ஈக்குவல் ஹாஃபா எப்படி பிரிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிக்கலாமா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க. இந்த 2x ஸ்கொயரை தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க. வேலை முடிஞ்சது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க போடுங்க.
இது வரைக்கும் கிளியரா இருக்கா? தட்ஸ் ஆல். ரெண்டுத்தையும் ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு டேர்மையும் கீழே இருக்குங்க. -24x³ + 76x ஸ்கொயர். ஓகேவா? ஆனால் இது வந்து பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அல்ஜிப்ரா சீரீஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸை டீல் பண்ணியே நான் எக்ஸசைஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட தெளிவாக புரியும். ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டேர்மை இன்டூ 2 பண்ணுங்க. ஸோ 2 2s are 4x² கிடைக்கும். 4x² கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த டேர்மையும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். பாருங்க, இங்க என்ன இருக்கு, -24x³ இருக்கா, இங்க என்ன இருக்கு, டிவைடட் பை 4x² இருக்கா. ஸோ இங்க 2x இருக்கு, இங்க 3x இருக்கு. 3xல 2x போச்சுன்னா ஒரு x தான் இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6. ஸோ இங்க என்ன இருக்கு, -6x. இப்போ என்ன பண்ணும், இந்த -6x தான் தூக்கி இங்கேயும் இங்கேயும் போடும். புரிஞ்சதா? இப்போ இந்த -6x இந்த 4x² ஆலையும் -6x ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். 4x² -6x. இந்த -6x ஆல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. புரிஞ்சதா இது? இப்போ என்ன கிடைக்கும், 4 6 are 24 x² into x x³ is equal to minus into minus plus 6 6 are 36 x². புரிஞ்சதா? இதை தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, -24x³ plus 36 x². ஸோ இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதுவும் கேன்சல். ஸோ பிளஸ் 40x². முடிஞ்சதா? இப்போ அடுத்தது இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் கீழே இருக்குங்க. பிளஸ் ax பிளஸ் b. இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை இன்டூ 2 பண்ணுங்க. என்ன கிடைக்கும், இன்டூ 2 பண்ணீங்கன்னா -12x கிடைக்குமா? ஸோ என்ன கிடைக்கும், -12x. அப்போ என்ன எழுதுவீங்க, 4x² அப்படியே -12x கிடைக்கும். புரிஞ்சதா? இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுவோமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஐ மீன் கம்பேரிங்னா டிவிஷன் பை 4x². ஆமாவா? ஸோ x² கேன்சல் ஆகிடும், இங்கே 10 இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் 10 இங்கேயும் போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் 10ஆல 4x², இந்த ப்ளஸ் 10ஆல -12x, இந்த ப்ளஸ் 10ஆல இந்த 10, அதாவது இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்றோம். பண்ணோம்னா 40x² minus 120x 100x. புரிஞ்சுதா? ஸோ அப்போ இதை எடுத்து இங்க எழுதிருங்க. 40x² minus 120x plus 100x போட்டேன். 100. புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன தெரியுமாக்கனா, அவ்வளோதான். இதை ஃபர்தரா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இது சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் கேன்சல் ஆச்சு. இப்போ இங்க பாருங்களேன், ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்களே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்களா. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னா டெட் ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். டெட் ஆன்சர் 0. இப்போ ஏக்கு நேரா என்ன இருக்கு, -120 இருக்கா, பிக்கு நேரா என்ன இருக்கு, 100 இருக்கா. இவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. சரியா? ஸோ ஆன்சர் சி தான். கிளியரா இருக்கா? ஸோ இது கொஞ்சம் பெரிய சம் தான், பொறுமையா போடுங்க. இது ரொம்ப டீட்டெயில்டாவே எக்ஸசைஸ்ல நடத்தியிருக்கேன். சரியா? இது 1 மார்க்குங்கிறதுனால சும்மா ஒரு ரஷப் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப டீட்டெயில்டா அல்ஜிப்ரா சீரீஸ்ல நடத்தியிருக்கேன் எக்ஸசைஸ் நடத்தும் போது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய். ஸோ இன்னைக்கு 11 சம் பார்க்க போறோம். ரொம்ப கிளியரா பாருங்க, ரொம்ப டீப்பா கவனிங்க. இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், பாருங்க நல்லா கவனிப்பா, ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, நல்லா கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
எக்ஸ் qx ஸ்கொயர் பிளஸ் px பிளஸ் r இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதோட ஈக்குவேஷன் இதோட ரூட்ஸ் ஒன்னு வந்து ஆல்பா இன்னொன்னு பீட்டான்னு வச்சுப்போம். சரியா? இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, qx ஸ்கொயர் பிளஸ் p ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இவங்க என்ன சொல்றாங்க, இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இதோட ஈக்குவேஷன் ஆர் தி ஸ்கொயர்ஸ் தான். எதை ஸ்கொயர் பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷனோட ரூட்டை ஸ்கொயர் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷனோட ரூட் என்ன? ஆல்பா பீட்டா. அப்போ இதோட ரூட்ஸ் என்ன? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இது புரியுதா புரியலையா? இப்போ நான் கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்க. இஃப் the roots of the equation are the squares of the root of the equation qx square plus px plus r is equal to 0. இப்போ புரியுதா கிளியரா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, qpr இதோட ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனான்ட்டு. ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பார்க்கும்போது இதை நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ ஒரு டேர்ம் வந்து அரித்மெட்டிக்ல இருக்கும் அப்படின்னா 2b பிளஸ் ஏ பிளஸ் 2b இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி இந்த ஃபார்மெட்ல இருந்து அவங்க புக்ல இது கிளியரா கொடுத்துருப்பாங்க. இது ரிலேட்டடா சம்மும் வந்திருக்கு. 2b இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி பப்ளிக்லயே இதில் சம், இந்த ஃபார்முலால சம் கேட்டிருக்காங்க. இஃப் இன் கேஸ் இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இருக்குது அப்படின்ட்டுனா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ சி. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புக்லயே நோட் பண்ணி வைங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பார்க்குறப்ப இதை நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். இப்போ இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்முக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் இருக்குனாலே ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சு வச்சுக்குவேன். சம் ஆஃப் ரூட்ஸ், இன்னொன்று ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். சரியா? சம் ஆஃப் ரூட்ஸ், இன்னொன்று ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். எப்பயுமே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறத ஏனோ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத பின்னோ, லாஸ்ட்ல இருக்கிறத சீனோ ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, அதே தான் இங்கேயும். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறத ஏனோ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத பின்னோ, கடைசியா இருக்கிற டேர்மை சீனோ வச்சுப்பேன். இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா என்னன்னா சி பை ஏ. இதுதான் நான் ஃபார்முலா. சரியா? மைனஸ் போட்டுக்கங்க. பி இருக்க வேண்டிய இடத்துல பி இருக்கு போட்டுக்கோங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல கியூ இருக்கு. முடிஞ்சதா? அடுத்தது சி இருக்க வேண்டிய இடத்துல ஆர் இருக்கு, ஏ இருக்க வேண்டிய இடத்துல கியூ இருக்கு. முடிஞ்சதா? அதே போல இங்கே எழுதுங்க. சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. பி என்ன? பி ஸ்கொயர் பை ஏ என்ன? கியூ ஸ்கொயர். அடுத்தது சி பை ஏ. சி என்ன? ஆர் ஸ்கொயர் பை ஏ என்ன? கியூ ஸ்கொயர். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. சம் ஆஃப் ரூட்ஸ், இதோட சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன? இது வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஆல்பா பீட்டா. சம்னா அடிஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். சேம் அதை இங்கேயும் பண்ண போறேன். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். சம் ஆஃப் ரூட்ஸ், இதோட ரூட்ஸ் என்னன்னு எடுத்திருக்கேன்? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா? ரைட். இப்போ நான் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போறேன், அதை இங்க பாக்குறேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்கா? நம்ம ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரே அப்படியே மாத்தி எழுதியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இங்க நல்லா கவனிங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க தயவு செஞ்சு கவனிங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இப்படி எழுதிக்கலாமா? ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஆல்பா, பி இருக்க வேண்டிய இடத்துல பீட்டா. இப்போ இதை மட்டும் அப்படியே வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போகிறேன். என்னது? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஆமாவா? இந்த பிளஸ் 2 ஆல்பா பீட்டா இன்சைட் போச்சுன்னா மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. நல்லா கவனிங்க. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்னென்ன எழுதிக்கலாம்? பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்தது ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் பி பை கியூ த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 2 ஆல்பா இன்டூ பீட்டா இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம்? ஆர் பை கியூ. முடிஞ்சு போச்சாக்கண்ணா? ஆர் பை கியூ. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க.
இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இந்த மைனஸ்க்கும் பொருந்தும், இந்த பிக்கும் பொருந்தும், கியூக்கும் பொருந்தும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் மைனஸ் 2r பை கியூ. ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த மைனஸ் 2r டிவைடட் பை கியூ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2r பை கியூன்னு மாறிடும். இங்கே பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிளஸ் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர்னு ஆகும். ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க. 2r பை கியூ. இப்போ நல்லா கவனிங்க. இங்கேயும் கியூ ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் கியூ ஸ்கொயர் இருக்கு. ஒரு தடவை கியூ ஸ்கொயர் வரும். மேலே 2 பி ஸ்கொயர் இருக்கு. இது நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா கீழேயும் 2q ஸ்கொயர்னு போட்டு வச்சிருவீங்க. அப்படி போடக்கூடாது, தப்பு. ஒரு நடுவுல பிளஸோ மைனஸோ இருந்து 2 பக்கம் ஃப்ராக்ஷன் இருந்தா டினாமினேட்டர் சேமா இருந்தா அதை ஒரு தடவை போட்டுக்கோங்க. மேல இருக்கிறத மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். அதான் மேக்ஸோட ரூல். சரியா? அடுத்தது 2r by q is equal to 2p square by q ஸ்கொயர். ஸோ இதுவும் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற டினாமினேட்டர் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு கியூ இருக்கு, இங்கே 2 கியூ இருக்கு. இப்போ மிச்சம் இருக்கிறத எழுதிக்கலாமா? ஸோ இப்போ டிவிஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல மாறிடும். ஆமாவா? ஸோ இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூ. இப்படி இருக்கா? ஸோ இங்க நல்லா கவனிங்க. பியை நான் என்னன்னு எடுத்திருக்கேன்? பியை நான் என்னன்னு எடுத்திருக்கேன்? பி. அப்ப பி இருக்கிற இடத்துல பின்னு போட்டுக்கலாமா? பி இருக்கிற இடத்துல பி ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அடுத்தது ஆர் இருக்கிற இடத்த நான் என்னன்னு எடுத்திருக்கேன்? ஆர் சின்னு எடுத்திருக்கேனா? அப்போ சி. கியூ என்னன்னு எடுத்தேன்? ஏன்னு எடுத்தேன். இப்போ நல்லா கவனிங்க. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஏ. இங்க எங்க எப்படி இருக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஏ. அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதுதான் கண்ணனோட ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையா அந்த சம்மை ஒரு தடவை 2 தடவை பாருங்க. அப்போதான் புரியும். தேங்க்யூ. ஸோ 12th சம் பார்த்துருவோம். The graph of linear equation. லீனியர் ஈக்குவேஷன்னாலே கண்ணை மூடிட்டு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க. சரியா? லீனியர் ஈக்குவேஷனா வேற ஒன்றும் இல்லைக்கண்ணா. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் சம்திங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேரியபிள் ஏபிசிடியில் வருது இல்லையா, இதுக்கு மேலே பவர் 1, அதாவது எதுவுமே இல்லைன்னாலும் மேலே எந்த பவர் இல்லைனாலும் நம்ம 1 இருக்கிறதா எடுத்துப்போம். சரியா? இந்த மாதிரி தான் இதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் இப்போ 2 வேரியபிளுக்கு 1 வேரியபிளுக்கு டெஃபினட்டாக இது வந்து ஸ்ட்ரைட் லைனை தான் தரும். ஓகே. இப்போ ஜென்ரலாக கேட்குறாங்க லீனியர் ஈக்குவேஷன் எந்த லைன் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்ட்ரைட் லைன் தான். சரியா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ 13th சம் பாருங்க. The number of point of intersection of the quadratic polynomial with x-axis. அதாவது இதுதானே x-axis. இது இன்டர்செக்ட் ஆகணும் ஒரு curve அல்லது இந்த குவாட்ராட்டிக் பாலினோமியல்ங்கிறது எங்கெங்கெல்லாம் x-axisல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. மொத்தமாக 3 விதமாக இன்டர்செக்ட் ஆகுங்கண்ணா. எப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று தொடவே தொடாது, இல்லைன்னா தொட்டு போகும். இன்னொன்று 2 இடத்துல தொடும். இதோ ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று இந்த இடத்துல, இன்னொன்று இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இப்போ மொத்தமாக 2 தான். அப்போ இங்கே பாருங்க தொடவே இல்லை, அப்போ இன்டர்செக்டே ஆகலை. ஸோ இந்த டயக்ராம் வராது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் வரும். ஒரே ஒரு பாயிண்ட் 1 பாயிண்ட் வரும், இல்லைன்னா 2 பாயிண்ட் வரும். இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. 2 பாயிண்ட் வரும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. 3 ஃபேக்டரைசேஷன் எடுங்க, உங்களுக்கு சொல்யூஷனே கிடைச்சிருது. +4. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும் எந்த நம்பரும் இல்லை. ஸோ 4 2 நம்பர் போடணும். ஆட் பண்ணா அல்லது சப்ட்ராக்ட் பண்ணா 4 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 கிடைக்கணும். ஸோ 2 2s are 2த்தையும் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால எக்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ரெண்டுமே என்னது? ஒரே பாயிண்ட் தான். -2ங்கிற பாயிண்ட் இந்த இடம் தான். ரெண்டுமே அப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. -2 தான் ரெண்டுத்துக்குமே. ஸோ அப்போ ஒன்லி 1 பாயிண்ட். தட்ஸ் ஆல்.
B. Answer B is your answer. Okay. Thank you. Yeah. 14 sum பார்த்துருவோமா? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? ஆர்டர் கேட்குறாங்க. எதோட ஆர்டரு? ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர். இப்போ ஏவை ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். சரியா? எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் ரோ இருக்கா? இத காலமா எழுதுங்க. செகண்ட் ரோ இருக்கா? இத செகண்ட் காலமா எழுதுங்க. தேர்ட் ரோ இருக்கா? இத தேர்ட் காலமா எழுதுங்க. இப்போ இதுக்கு எத்தனை ரோ இருக்குன்னு கண்டுபிடிங்க, எத்தனை காலம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. 4 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் 4 into 3. நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்டர்னு கேட்டோன்னே அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியாமே கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏ டிரான்ஸ்போஸுக்கு தான் இந்த ஆர்டர் கேட்குறாங்க. சரியா? ஸோ கிளியரா பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ 15 சம். இதெல்லாம் நம்மளோட அல்ஜிப்ரால மேட்ரிக்ஸை தெளிவாக ரெண்டு எக்ஸசைஸ் இருக்கு. 2 எக்ஸசைஸுமே ரொம்ப தெளிவாக நடத்திருக்கேன். பார்க்கலன்னா வீடியோஸ்ல பாருங்க. பிளேலிஸ்ட்ல அல்ஜிப்ரான்னு தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அல்ஜிப்ராக்கு. இதெல்லாம் பாருங்க. சரியா? இப்போ ஏவோட ரோ 2 சாரி ஏவோட ஆர்டர் 2 into 3. அடுத்தது பியோட ஆர்டர் 3 into 4. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏ இன்டு பி ஹேவ்? இப்போ ஏவையும் பியையும் நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டும் டெஃபினட்டா எனக்கு சேமா தான் இருக்கணும். ஸோ அப்போ மிச்சம் என்ன எழுதுவேன்? ஏ இன்டு பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 2ஐயும் லாஸ்ட்ல இருக்கிற 4ஐயும் போட்டுருவேன். இதுதான் என்னோட நம்பர் ஆஃப் ரோஸ், இது என்னோட நம்பர் ஆஃப் காலம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் காலம் 4 தான் என்னோட ஆன்சர். கொஞ்சம் கிளியரா பார்த்து எழுது. சரியா? தேங்க்யூ. ஓகே, 16th கொஸ்டின் பார்த்துடலாம். If number of columns and rows are not equal in the matrix, then it is said to be rectangular matrix. அவ்வளவுதான், டக்குன்னு முடிச்சிருங்க. If it is equal, then it is square matrix. அதாவது 2 ரோ 2 காலம் இப்படி இருந்தாலோ அல்லது 3 ரோ 3 காலம் இப்படி இருந்தாலோ இது 2 into 2 மேட்ரிக்ஸ், இது 3 into 3. ஸோ இது ரெண்டும் சேமா இருந்தா பாருங்களேன், ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடைக்குதா? ஸ்கொயர் கிடைக்குமா? இப்போ இது சேமா இல்ல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 2 மேட்ரிக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ 3 ரோ 1 2 3 சாரி 3 into 2 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ. ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ அதனால இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் தென் த ஆன்சர் இஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ். இஃப் இட் இஸ் ஈக்குவல் தென் இட் இஸ் ஸ்கொயர். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நாட் ஈக்குவல் தான், அதனால நீங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஆன்சர் இஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் நடத்தினேன். ரைட்டா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ். காலம்னா என்ன? இதுதான் காலம், இப்படி இருந்தா அதுக்கு பேர் காலம். இதே டிரான்ஸ்போஸ் பண்ணா அது ரோவா மாறிடும். ஸோ ரோ மேட்ரிக்ஸ், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல், சிம்பிள். ஸோ புரிஞ்சுதா? 16 17 கம்ப்ளீட்டட். மின்சாரம் போட்டுடலாமா? ஈஸி தான். இங்க பாருங்க, எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கு? 2x. இந்த பிளஸ் 1357 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? இங்க நல்லா கவனிங்க. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் 5975 இருக்கா? இந்த பிளஸ் 1357 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1357 ஆயிடும். இதை சால்வ் பண்ணலாமா? 5 minus 1, 7 minus 3, 9 minus 5, 5 minus 7 ஆகுமா? இதுவும் 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 முடிஞ்சு போச்சா? ஸோ again 2x equal to 5 minus 1 4, 9 minus 5 4, 7 minus 3 4, minus 2. இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா கம்ப்ளீட்டா டிவிஷன்ல ஆகுமா? 4/2 4/2 4/2 -2/2 ஆமாவா? அப்போ
ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 2 2 -1. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் 2 2 2 -1. இந்த ஆன்சர் எங்க இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ 2 2 2 -1 இதுதான் என்னோட ஆன்சர். பி தான் என்னோட ஆன்சர். ஓகே, பொறுமையா போடுங்க, ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ இப்போ இன்னைக்கு 19th கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கால்குலேட்டட்? இதெல்லாம் எதெல்லாம் போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஏவோட ஆர்டர் எழுதிக்கோங்க. 3 ரோ இருக்கு, 2 காலம். அப்போ 3 × 2. அடுத்தது 3 ரோ 3 காலம், 3 × 3. இது கிளியரா இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. ஏவையே நான் ஸ்கொயர் பண்ண போறேன். ஏவோட காலம் என்ன? நல்லா கவனிங்க. ஏ இன்டூ ஏவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? 3 × 2. இது ஒரு ஏ. உள்ளார இருக்க கண்டென்ட்டே விட்டுருங்க, இதோட ஆர்டரை மட்டும் கொண்டு வாங்க. அகைன் இங்க 3 × 2 இப்படி இருக்குமா? நான் என்ன சொன்னேன், ஒரு 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த கடைசி 2 சேமா இருந்தாதான் பண்ண முடியும்னு சொன்னா. இது சேமா இருக்கா? இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இப்போ செகண்ட் பி இன்டூ பி. பியோட ஆர்டர் என்ன? 3 × 3. அகைன் பியோட ஆர்டர் என்ன? 3 × 3. இப்போ இது ரெண்டும் சேமா இருக்கா? எஸ். அப்போ பி இன்டூ பி பண்ண முடியும். அடுத்தது ஏ இன்டூ பி. இங்கே பாருங்களேன், இங்க ஏ இங்க பி. ஏ இன்டூ பி இது ரெண்டும் சேமா இருக்கா? இல்ல, வெவ்வேறு நம்பரா இருக்கு. ஸோ இது பண்ண முடியாது. அடுத்தது பி இன்டூ ஏ. நல்லா கவனிக்கணும். பியோட மேட்ரிக்ஸ் என்ன? சாரி, ஆர்டர் என்ன? 3 × 3. ஏவோட ஆர்டர் 3 × 2. இப்போ நல்லா கவனிங்க, இது ரெண்டும் சேமா இருக்கா? எஸ். அப்போ பண்ண முடியும். ஸோ கேன் பி கால்குலேட்டட் அப்படின்னா ஆப்ஷன் 2 and 4 தான் கேன் பி கால்குலேட்டட். ஆப்ஷன் 2 and 4 ஒன்லி. ஆப்ஷன் சி பாருங்க, 2 and 4 ஒன்லி. முடிஞ்சா நீங்க உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கே போக தேவையில்லை, இங்க ஆர்டரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆர்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை வச்சு டக்குன்னு சம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு 20th கொஸ்டின் பார்த்துருவோம். லாஸ்ட் கொஸ்டின். மொத்தமா நமக்கு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி எந்த ஆப்ஷன் வரும் எந்த ஆப்ஷன் வராதுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஏபி பிளஸ் சி இதை சால்வ் பண்ணுவோம். ஏபி பிளஸ் சி இதை சால்வ் பண்ணும்போது ஏ இன்டூ பி இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ அப்போ வழக்கம் போல நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்டூ பிக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல 2 ரோ 3 காலம் இருக்கு, 2 × 3 மேட்ரிக்ஸ். இதுல 3 ரோ 2 காலம் இருக்கு, ஸோ 3 × 2 மேட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா 2 × 2. புரிஞ்சதாக்கண்ணா? ஸோ அப்போ இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்ட பிறகு இந்த இடத்துல 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோல எழுதிக்கணும். அடுத்த 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோல எழுதிக்கணும். அடுத்தது 3 2 1 3 2 1 3 2 1. அடுத்தது பி தானே? ஸோ 1 2 0 1 2 0. செகண்ட் காலம் 0 -1 2 0 -1 2. இப்போ என்ன பண்ணிக்கணும், ஒரு பென்சில் எடுத்து இப்படி 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 ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், தேர்டுக்கு தேர்டு இப்படி போட்டுட்டு எழுதிடலாமா ஆன்சரு? 1 × 1 1 + 4 + 0. அடுத்தது 3 + 4 + 0. அடுத்தது 0 -2 + 5. அடுத்தது 0 + 2 6. சாரி, 3 2s are 6. 0 -2 + 2 முடிஞ்சு போச்சு. ஒரே நம்பர் வெவ்வேறு சைன், பார்த்தோன்னே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஏ பிளஸ் பி என்ன? 5 7 4 0. இது ஏ பிளஸ் பி. இப்போ ஏபி பிளஸ் சி. ஏபி என்னது? 5 7 4 0. சி என்னது? 0 -2 1 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா?
ஸோ 5 5 5 5. தட்ஸ் ஆல். ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, செகண்டும் தேர்டும் மட்டும்தான் சரின்னு பி ஆப்ஷன் சொல்லுது. ஆனா எனக்கு கிடைச்ச ஆன்சர் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சரிதான். ஆமாவா? அப்ப இந்த ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லையா? இப்ப தேர்ட் ஆப்ஷன் நல்லா கவனிங்க. 3யும் 4ம் மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லுது. ஏலாம் தப்பு அப்படின்னு சொல்லுது. ஏ 1ம் 2ம் தப்பு அப்படின்னு சொல்லுது. அப்ப 1 கரெக்டா தானே அதுக்கு வந்திருக்குது என் ஆன்சர் பிரகாரம். அப்ப ஆப்ஷன் சியும் இல்லையா? இப்ப நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 1ம் சரி 2ம் சரின்னு ஆப்ஷன் ஏ சொல்லுது. இல்ல கொடுத்துருக்கிற எல்லாமே சரிதான் அப்படின்னு ஆப்ஷன் டி சொல்லுது. ஓகேவா? இப்ப இப்போ செகண்ட் ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம். சரியா? செகண்ட் ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னது? பி இன்டூ சி. செகண்ட் ஆப்ஷன் பி இன்டூ சி. இது போட்டு பார்ப்போம். பி என்னது? சாரி, பி என்னது? 1 2 0 0 -1 2. இது பி. அடுத்தது சி என்னது? 0 -2 1 5. ஆமாவா? ஸோ இதுதான் பிசி. ஸோ அப்போ பிசினா இதோட மேட்ரிக்ஸ் என்னது? 3 இன்டூ 2 மேட்ரிக்ஸ். இது 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ நான் எதுக்கு லைன் வரையணும்? டி வரையணும். 3 இன்டூ 2 மேட்ரிக்ஸ்க்கு டி வரையணும். ஆமாவா? 3 ரோ 2 காலம். அப்போ 1 2 3. 1 2 3. இதுக்கு நான் மேட்ரிக்ஸ் வரையணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காலம் 1 0 1 0. செகண்ட் 2 -1 2 -1. தேர்டு 0 2 0 2. ஓகே. அடுத்தது செகண்ட் இதுல 0 -2 0 -2 0 -2. அடுத்து இது 1 5 1 5 1 5. இப்போ போட்டுடலாமா? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 0 + 0 1 + 0. அடுத்தது 0 + 2. அடுத்தது 2 -5. அடுத்தது 0 -4. அடுத்தது 0 + 10. ஓகே. இதோட ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் இதுக்கு 0, அப்புறம் 2, அப்புறம் -4, அடுத்தது 1, அப்புறம் -3, அப்புறம் 10. ஆஹா. ஸோ செகண்ட் ஒன்னும் கரெக்டா தான் வந்திருக்குது. ஓகே. இப்ப தேர்ட் ஒன் போட்டு பார்ப்போம். தேர்ட் ஒன் போட்டு பார்ப்போமா? தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? பிஏ + சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிஏ கண்டுபிடிக்கணும். பி என்னது? 1 2 0 0 -1 2. அடுத்தது ஏ என்னது? 1 3 2 3 2 1. இதோட மேட்ரிக்ஸ் என்னது? 3 ரோ 2 காலம். 2 ரோ 3 காலம். ஸோ அப்போ 2 2 கேன்சல். இப்போ நான் என்ன பண்ணிப்பேன்? ஒரு பெரிய 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு டி போட போறேன். அதாவது 3 ரோ 3 காலம்க்கு 1 2 3 3 ரோ வந்துருச்சு. காலம் எத்தனை? 3 காலம். 1 2 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. அப்படி அடுத்தது நம்பர்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 1 0 1 0 ஃபர்ஸ்ட் ரோல 1 0 1 0 1 0 முடிஞ்சு போச்சு. செகண்ட் 2 -1 2 -1 2 -1 முடிஞ்சு போச்சு. தேர்டு
0 2 0 2 0 2. அடுத்தது இது 1 3 1 3 1 3. அடுத்தது 2 2 2 2 2 2 2 2. அடுத்தது 3 1 3 1 3 1 3 1. ஓகே, இப்போ ஒரு பென்சில் எடுத்து இதுக்கு இதுக்கும் இதுக்கு இதுக்கும் இதுக்கு இதுக்கும் இதுக்கு இதுக்கும் இதுக்கு இதுக்கும் இதுக்கு இதுக்கும் இதுக்கு ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சரியா? ஸோ 1 + 0 2 - 3 0 + 5 2 + 0 4 - 2 0 + 4. So 3 + 0 6 - 1 0 + 2. ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1 2 3 -1 2 5 5 4 2. இது பிஏவோட ஆன்சர். ஓகேவா? நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பிஏ + சி, பிஏ கூட சியை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஏ என்ன மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு? 3 × 3. சி என்னது? 0 -2 1 5. ராஜா நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 × 2. இப்போ எப்பெல்லாம் நான் ஒரு விஷயத்த ஆட் அல்லது சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா சேம் மேட்ரிக்ஸை தான் என்னால் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா பிஏவையும் சியையும் என்னால் ஆட் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இது 3 × 3 மேட்ரிக்ஸ், இது 2 × 2 மேட்ரிக்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸும் சேமா இல்லை. ஸோ இந்த சம்மை என்னால் ஆட் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் நாட் பாசிபிள். ஆப்ஷன் 3 இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் தான் சரியா வந்தது. ஆல் ஆஃப் தீஸ் எல்லாமே சரி அப்படின்ற ஆப்ஷனும் இல்ல, பின்ற ஆப்ஷனும் இல்ல, சின்ற ஆப்ஷனும் இல்ல. ஆப்ஷன் ஏ. நீங்க ஃபோர்த் ஆப்ஷனுக்கு போவே கூட தேவையில்லை. கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் போட்டு பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் உங்களால நெக்லெக்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டைம் சேவிங்ல ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? கிளியரா இருக்கா? Thank you.